வள்ளலாரை யாராவது தொட்டதா வரலாறு இருக்கா? முன்னாடியே உட்கார முடியாது. வள்ளலாருக்கு முன்னாடி உட்காந்தாலும் அவன் ஒளிஞ்சான். அவர் கண்ணை யாரும் நேரடியாக பார்க்க முடியாது. ஏன்னா அது ஞானக்கண், நம்மளை மாதிரி ஊனக்கண் அல்ல. அதனுடைய பவர் கோடிக்கணக்கான பிரகாசம் உடையது. ஒரு ஆன்மாவினுடைய தன்மை கோடி சூரிய பிரகாசம். அந்த பிரகாசம் தான் கண்களின் வழியாக வரும். அது முழுமையாக வரும். நமக்கெல்லாம் இப்போ கோடியில ஒரு பகுதி தான் வருது. நம்முடைய கண்ணொளி எங்கிருந்து வருது? ஆன்மாவிலிருந்து தான் வருது. வேற எங்கேயோ கண்ணொளி வருதுன்னு நினைக்காதீங்க. கண்ணுக்கு ஒளி வருவது எங்கிருந்து? ஆன்மாவிலிருந்து. ஒரு சிறு நரம்பு, அந்த நரம்புல இருந்தா ரெண்டுக்கும் வெளியே வரும். இந்த கண்ணு புறத்தோற்றத்திற்கு மட்டும்தான் பயப்படும், அருளுக்கு பயன்படாது. அருளை இந்த கண்ணு பார்க்க முடியாது. அப்படி பார்த்துச்சுனாக்கா இந்த கண்ணு இல்லை. நிறைய விஷயங்கள் இருக்குது. சத்து விசாரம்னா சாதாரண நினைச்சிடாதீங்க. அப்ப வள்ளலார் என்ன சொல்றார் கடைசியில? அருளை பெறுவதற்குண்டான முழு வழியும் காட்டினார் வள்ளலார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? இன்னும் சமய நூல்களை சொல்லிய பிழைகளை, குற்றங்களை பிடித்து கொண்டு வள்ளலாருடைய அருட்பாவுக்கும் சமய நூலுக்கும் நம்ம ஒத்திகை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வள்ளலாருடைய அருட்பா ஒரு பக்கத்தில் வச்சுக்கிறது, சமய நூலை ஒரு பக்கத்தில் வச்சுக்கிறது, ரெண்டுக்கும் ஒத்திகை பார்க்கறது. என்னங்க அறியாமை! இது இறைவன் எழுதிய நூலுங்க. திருவருட்பா என்பது ஆண்டவர் எழுதியது, வள்ளலார் எழுதியது நினைச்சிடாதீங்க. மற்ற நூல்கள் உலகத்தில் இருப்பது பூரா மாயை சக்திகளால் வாழ்ந்த மனிதர்களால் எழுதியது. திருவருட்பா மட்டும்தான் இறைவனால் எழுதியது. இதைத்தான் வள்ளலார் சொல்லுகிறார். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை, நம்புமினோ நமரங்கால் நற்றருணம் இதுவே. வானுரைத்த மணிமன்றில் நடம்புரி எம்பெருமான் வரவெதிர்கொண்டு அவனருளால் வரங்களெல்லாம் பெறவே. தேனுரைக்க உளமிழிக்க எழுகின்றேன், நீ பெறலாம் தெரிந்து அடைந்து என்னுடன் எளிமின் சித்தி பெறலாகும். ஏன் உரைத்தேன்? இரக்கத்தால் எடுத்துரைத்தேன். யான் அடையும் சுகத்தினை நீ பெறலாம் அடைதல் குறித்தேன். என்னுடைய ஆன்ம நேய உடன்பிறப்புகள் நீங்கள். நீர் வேறு நான் வேறு என்று நினைக்கவில்லை. என்னுடைய சகோதர